ஒரு காட்டில் ஒரு புத்திசாலி நரி ஒன்று வாழ்ந்துக்கிட்டு வருது. உடனே கேட்காதீங்க, ஒரு காட்டில் ஒரு புத்திசாலி நரி தான் இருக்குமான்னு கேட்காதீங்க, கதையை கேளுங்க. அப்போ அந்த புத்திசாலி நரி என்ன பண்ணுது அப்படின்னா, இறை தேட போகும்போது எதிர்பாராத விதமாக ஒரு பாழுங்கிணத்துல விழுந்துருச்சு. விழுந்த நரி ட்ரை பண்ணது மேலே வர்றதுக்கு அதால் முடியலை. ஏன்னா தர ரொம்ப வழுவழுப்பாக இருக்குது, அதால் மேலே வர முடியலை. அப்போ அந்த பக்கமாக ஒரு ஆடு வருது. அந்த ஆடு ரொம்ப தாகமாக இருக்குது. சரி, அப்போ நரி உடனே ஒரு யோசனை பண்ணிடுச்சு. அப்போ அந்த ஆடு வந்து கேட்குது, நரிக்கிட்ட கேட்குது, நண்பா கிணத்துக்குள்ள தண்ணி எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குது. அதுக்கு நரி சொல்லுது, இந்த கிணத்தோட தண்ணி ரொம்ப தேவாமிர்தமா இருக்கு, நீயும் வா நண்பா அப்படின்னு சொல்லுது. இதை கேட்ட ஆடு உடனே தண்ணிக்குள்ள குதிச்சிருச்சு. தண்ணியில குதிச்ச உடனே அந்த ஆட்டோட முதுகுல ஏறி கொம்ப பிடிச்சிட்டு என்ன பண்ணுது, நரி மேல வந்துருது. ஆனா ஆடு மாட்டிக்குது. தந்திரமான நரி தப்பிச்சிருச்சு. ஒண்ணும் தெரியாத ஆடு என்ன பண்ணிடுச்சு, மாட்டிக்கிச்சு. ஆமாங்க, ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி பல டைம் யோசிக்கணும். யோசிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த செயலையே நம்ம இறங்கணும். பின்னாடி வர்ற பின்விளைவுகளை முன்னாடியே யோசிச்சிட்டோம்னா அதுல இருந்து நம்மளால ஈஸியா தப்பிக்க முடியும்.